ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்ச் சீரீஸ் 1ல வெந்தய சாம்பார், மல்லாட்டை போட்ட முருங்கைக்கீரை பொரியல், தேங்காய் திருவி போட்ட முருங்கைக்கீரை பொரியல், ரசம் இதுதான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்துட்டேன். அதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை கடைஞ்சி வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினதுமே தக்காளியை போட்டு நல்லா ஃபைனாக வதக்கிக்கலாம். ஸோ தக்காளி வதங்கினதுமே ஆல்ரெடி வேக வச்ச பருப்பை இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி தண்ணியை ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். ஸோ இது நல்லா கொச்சதுமே கொஞ்சமாக வெந்தயத்தூள் போட்டு இறக்கணும்னா நம்ம வெந்தய சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வெந்தயத்தூள் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், இல்லைன்னா கசப்பு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் முருங்கைக்கீரை பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு நல்லா செவந்ததுமே கொஞ்சமாக பூண்டு போட்டு அதே போல் வெங்காயத்தை கொஞ்சமாக போட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதங்கினதுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்கும் போது நம்ம முருங்கை இலையை அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை வேக வைக்கலாம். ஸோ அது ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ அது வெந்ததுமே தேங்காவை மேலே கார்னிஷ் பண்ணோம்னா நம்ம முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ தேங்காய் திருவி போட்ட முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுவே இன்னொரு ஸ்டைலில் பண்ணணும்னா ஸோ மறுபடியும் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுமே அதில் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொச்சதுமே முருங்கை இலையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு 5 மினிட்ஸ் அது நல்லா வேகட்டும். அது நல்லா வேகிறதுக்குள்ளே நம்ம மல்லாட்டை கொட்டையை வறுத்துட்டு அதை தோல் நீக்கிட்டு 2 பல்லு பூண்டு ஒரு காஞ்ச மிளகா போட்டு கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட மல்லாட்டை கொட்டை போட்ட முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதோட நம்ம லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரசம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ வெந்தய சாம்பார் எல்லாம் முருங்கைக்கீரை பொரியல் ரசம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.